விவேக் சார் வந்து ஒரு படத்துல சொல்லுவாங்க, எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரிதான் வந்து இந்த சோஃபா, இந்த வீடு கட்டினும் போது புதுசா வந்து வாங்கின ஒரு சோஃபா. வீடு கட்டி 3 வருஷம் ஆக போகுது, 3 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இந்த சோஃபா வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷம் நல்லா தான் இருந்தது. சைட்ல வந்து அந்த ஹேண்ட் வைக்கிற இடத்துல, கை வைக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சின்னதா வந்து ஒரு ஹோல் மாதிரி வர ஆரம்பிச்சது. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சின்ன பிள்ளைங்க இருக்க வீடு இல்லையா, அதனால வந்து அவங்க கை சும்மாவே இருக்காது கண்டிப்பா. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஓட்டை போட்டு 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 அது பெருசாகி அந்த ஸ்பாஞ்ச் எல்லாமே வந்து வெளியே வந்துருச்சு. ஸோ அந்த சைட்ல இருக்கிற அந்த ஹேண்டுக்கு மட்டும் 2 சைடு தான் வந்து ஸ்பாஞ்ச் வந்து ரொம்ப இதா இருந்துச்சு. மற்றபடி சோஃபா வந்து நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்டோனுமே வந்து நல்லா தான் இருந்தது. ஆனா வந்து என்ன பண்றது, நம்ம வந்து இப்படியே விட்டோம்னா சோஃபா வந்து வீணா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 16,000 17,000 வந்துச்சு அப்பவே. மங்கள தான் எடுத்துடணும் திருச்சியில. ஸோ இது எல் கார்னர் சோஃபாங்கனால ஒரு சீட்டு கூட எங்களுக்கு பத்தல அந்த செவுருக்கு. அதனால தனியா வந்து இந்த ஷீட்டை வந்து போட்டிருக்கோம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இந்த சோஃபா வந்து வாங்கணும். இந்த சோஃபா வாங்கும் போது சண்டை வந்துச்சு. இது மாதிரி வாங்கணும், உடனே வாங்கணும் இந்த சோஃபா அப்படின்னு நான் அடம் பண்ணிச்சு வாங்கின ஒரு சோஃபா தான் இது. வந்து அங்க இருக்கிற சோஃபாலே வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. கலரும் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட்டுங்கனால அழுக்கப்படும் தெரியும். பரவாயில்ல, நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம்னு சொல்லி நான் வாங்கினேன். ஆனா ரொம்ப நல்லா மெயின்டைன் ஆயிடுச்சு 2 வருஷம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து ப்ராப்பரா வந்து நம்ம அந்த கவர் எல்லாம் போட்டிருந்தா ஒரு நல்லா இருந்திருக்குமோ என்னமோ தெரியல. ஸோ அந்த ஸ்பாஞ்ச் எல்லாம் வெளியே வரவும் பாத்தீங்கன்னா அதுக்கு நம்ம ஆல்டர்னேட்டிவா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுதான் சாரதாஸ்ல போய் பாத்தீங்கன்னா இந்த சோஃபாவோட அந்த கவர் பண்றதுக்கு வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம். வச்சுட்டு அது ஒரு ஒரு வருஷம் வந்து அப்படியே வீட்லயே இருந்தது. அது சின்னதா இருக்கும் போதே மாத்தி இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ என்னன்னு தெரியல. பெருசாக பார்க்க யாராவது வந்தா உட்காந்தா நமக்கு வந்து சொல்றதுக்கு, அவங்க உட்காரும் போது நமக்கு ஒரு சங்கடமா இருக்கு, இது மாதிரி வந்து திருஷ்டி மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு சோஃபா ரிப்பேர் பண்றவரை வந்து வர சொல்லி இவர் ஏற்கனவே எங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்க மாமா தான் பண்ணி கொடுத்தாங்க இந்த சின்ன சோஃபாலாம். அப்ப வந்து அந்த இரும்பு சோஃபான்னு இருக்கும் பாத்தீங்களா, 2 சீட்டு, ஒரே ஒரு பெரிய வந்து ஒரு சோஃபா செட் வந்து இருக்கும்ல, அந்த 5,000 ரூபாய் அப்ப வாங்கும் போது அது வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஸ்பாஞ்ச் எல்லாம் வச்சு நல்லா பண்ணி கொடுத்தாங்க. இன்னுமே அது நல்லா தான் இருக்கு. ஸோ அவங்களே வந்து வர சொல்லிடலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து முத நாள் வந்து பார்த்துட்டு போனாங்க, எவ்வளவு செலவாகும் என்னெல்லாம் பார்த்துட்டு போயிட்டு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அதுக்கான பொருள்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. என்ன மாதிரி பொருள்லாம் எடுத்துட்டு வரணும், என்ன மாதிரி ஷீட்லாம் வேணும். ஏன்னா ஒவ்வொரு சோஃபாவும் ஒவ்வொரு டிசைன்ல இருக்கும். ஸோ அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கலர் எல்லாமே அவங்க ஷீட்லாம் எடுத்துட்டு வரணும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் வந்து அந்த ஒர்க் வந்து போச்சு. 3-4 மணி நேரம் போச்சு. இடையில கரண்ட் வேற நின்றுச்சு. ஏன்னா அந்த உரையெல்லாம் தைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் வேணும் அந்த மிஷினுக்கு, தையல் மிஷினுக்கு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து எடுத்துட்டு வந்து அப்புறம் கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த புஷ் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து செட் பண்ணி ஸ்டாப்லர்லாம் அடிச்சு அந்த ஷீட்டுக்கு கரெக்டா வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதான் அந்த கிளாத். இதை நாங்களே வந்து வாங்கிட்டு வந்த கிளாத் எல்லாமே. இதை வந்து அவங்க கட் பண்ணி அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி ஷர்ட் எப்படி பிள்ளைங்களுக்கு போடுவோமோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே தலைவாணி வர மாதிரி போடலாம், அந்த மாதிரி வந்து தச்சு கொடுத்தாங்க. சைட்ல வந்து நம்ம ஜிப்பு வைக்கணும்னா வைக்கலாம். ஆனா வைக்க சொன்னோம், இது இந்த கிளாத்துக்கு வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. வைக்கிறதும் வேஸ்ட்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இடையில ஏதாவது தொங்குற மாதிரி இருந்துச்சு. அது எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடா இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெட் கலர், இந்த மெரூன் கலர் வந்து நம்ம கழட்டிக்கலாம், கழட்டிட்டு துவச்சி நம்ம இது பண்ணிக்கலாம். சோஃபா வந்து நம்ம வந்து எப்படி மெத்தைக்கு மேல நம்ம பெட்ஷீட் போட்டு எப்படி நம்ம பெட்ஷீட்டை மட்டும் அலசுறோமோ, படுத்து இப்போ ஒரு மாசம் மாதவிட காலம் இந்த மாதிரி சமயத்துல நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன பண்றோம்னா அழுக்காயிடுச்சு தீட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், அதை வந்து வாஷ் பண்ணிடுறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து மாடல்ல தச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ தச்சுது அது மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருந்த சோஃபா தான் இப்போ வந்து இப்படி வந்து மாறிடுச்சு. ஆனா ஒரிஜினல் தான் எங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சு. இது வந்து மேல கவர் போடவும் எங்களுக்கு பிடிக்கல. ஏன் இந்த மாதிரி கவர் போட்டோம் அப்படின்னா, நம்ம கவர் போட்டு நம்ம வந்து கழட்டிக்கலாம். நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா அந்த ஒரிஜினல் சோஃபாவோட அந்த இதை வந்து கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கிறனால இது வந்து இது மாதிரி போட்டோம். அதே மாதிரி இந்த மேல வந்து இந்த மெரூன் போடவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிம்மா இருக்க மாதிரி இருந்துச்சு வீடு. இருந்த அந்த கலை வந்து இல்லாத மாதிரி இருந்துச்சுன்னு எல்லாருமே ஃபீல் பண்ணோம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நேற்று சாரதாஸ் வந்து யோகிக்கு வந்து பர்த்டே ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போயிருந்தோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது ஆன்லைன்லயும் பார்த்தோம், இந்த ரேஞ்சு தான் இருந்தது. சரி நம்ம சாரதாஸ்லயும் விசாரிப்போம்னு சொல்லி விசாரிக்கும் போது அதுலயும் வந்து ரேஞ்ச் வந்து 300 இருந்து 1000 ரேஞ்ச் வரைக்குமே இருந்தது, 1000க்கு மேல கூட இருந்தது. ஸோ நாங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம இது மாதிரி வாங்கினாலே போதும்னு சொல்லிட்டு அந்த மெரூனுக்கு ஏற்ற மாதிரி சாண்டில் வித் மெரூனோட கான்ட்ராஸ்டா இருக்க மாதிரி இருந்தது. அது வந்து நமக்கு லுக் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் இது வந்து வாங்கியிருந்தோம். இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா 360 என்னமோ போட்டிருந்துச்சு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டிஸ்கவுண்ட்டும் கொடுப்பாங்க இல்லையா, அதனால வந்து பாத்தீங்கன்னா 350 வந்துச்சு. இதை வந்து வாங்கிட்டு வந்து நம்ம வந்து போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லி போட்டு பார்த்தோம். போடும்போது எனக்கு இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வாங்கும் போது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம யூஸ் பண்ற சோஃபாவுக்குமே இதை யூஸ் பண்ணலாம். கீழே வந்து நம்ம உட்கார்றதுக்கு வந்து விரிக்கிறது தான் இவ்வளவு லென்த் கொடுத்துருக்காங்க. கைக்கு வந்து ஹேண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 சைடுமே வந்து இந்த மாதிரி வந்து யூ ஷேப்ல வந்து கொடுத்துருந்தாங்க. மேல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்ல வந்து ரெக்டாங்கிள் ஸ்கொயர் ஷேப்ல வந்து பாத்தீங்கன்னா மேல போடுறது கொடுத்துருந்தாங்க. ஆனா நம்மளோட சோஃபா வந்து எல் கார்னர் சோஃபாங்கிறனால நான் என்ன பண்ணிட்டேன், கீழே விரிப்பு வந்து விரிக்கல உட்கார்றதுக்கு. மேல வந்து அதெல்லாம் வந்து சரியா இழுத்து விட்டேன். நம்ம சோஃபா வந்து கொஞ்சம் பெருசுங்கிறனால நான் வந்து ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா அதை ஃபுல்லா வந்து விரிச்சு அதை வந்து உள்ள இருந்து நல்லா சொருகி வச்சுட்டேன்.
இருந்த அந்த ரேஞ்சுக்கும் அந்த மெரூன் கலர் மட்டும் போட்டதுக்கும் இப்ப இருக்கிறது கொஞ்சம் நல்லாவே இருக்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. ஆனா அந்த எல் கார்னர் சோஃபாங்கனால அந்த நடுவுல இருக்கிற அந்த கார்னர் சோஃபா மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த பிசுறு மாதிரி தெரிஞ்சிச்சு. அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து அந்த சீட்டுக்கு வந்து வச்சுட்டேன். மற்றபடி வந்து இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லுக் வந்து இருந்தது. எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நம்ம ஒரு பொருளை வாங்குறது பெருசு இல்லை, அதை வந்து மெயின்டைன் பண்றது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து நிறைய வந்து வீடு பெருசா கட்டுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பொருள் வைக்கணும் நம்ம வாங்குறோம். அந்த பொருளை மெயின்டைன் பண்றதுக்கு இன்னும் சில விஷயங்களை செய்யற மாதிரி இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நமக்கு செலவாகுதோ அப்படிங்கிற மாதிரி தோணிட்டு இருந்துச்சு. ஸோ ஆனால் இதை வந்து சரி பண்ண வேண்டியது நம்ம கடமை. அப்போ வீட்டுக்கு வரவங்க உட்கார்றதுக்கு பீஸ்ஃபுல்லா நம்மளுமே உட்கார்றதுக்கு அந்த சோஃபா வந்து அப்படி இருந்தது, ரொம்ப இதா இருந்தது. ஸோ அதனாலதான் வந்து இதை மாத்தணும். இந்த சோஃபா வந்து ரிப்பேர் பண்ணி இந்த கவர்லாம் வந்து மாத்துறதுக்கு வந்து 7,000 ஆச்சு. ஆனா இந்த ரேட் வந்து எங்களுக்கு வந்து ஒத்து வரல. நாங்களும் எவ்வளவு பேசி பார்த்தோம், ஆனா கம்மி பண்ணல. இந்த கிளாத் வந்து நாங்க தான் எடுத்து கொடுத்தோம். ஸோ வந்து இவங்க இன்னும் கொஞ்சம் ரேட்டு வந்து கம்மி பண்ணிக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அந்த உர தச்சு ஸ்பாஞ்ச் கூட அவ்வளோ வைக்கல, அந்த கைக்கு முன்னாடி ஸ்பாஞ்ச் வச்சிருந்தாங்க. ஸோ வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. சரி, இப்போ விற்கிற விலைவாசியில எல்லாமே ரேட்டு அதிகமாக தானே சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லை, நம்ம இது சரி பண்ணி தான் ஆகணும். அப்பதான் இன்னும் ஒரு 5-6 வருஷத்துக்கு வரும் அப்படிங்கிறனால இது சரி பண்ணியாச்சு. இந்த பில்லோ வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே கவர் வாங்கின இடத்துல சாரஸே வாங்கிட்டோம். அது வந்து யோகி வந்து வேணும்னு சொன்னா பில்லோ, அது வந்து 200 ரூபாய் வந்துச்சு. இது ஒரு தண்ட செலவு. மொத்தமா இந்த சோஃபா வந்து வாங்கினது 16,000, இப்ப செலவு ஆல்டர் பண்றதுக்கு திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7,500 செலவு வந்து ஆயிருக்கு. ஸோ இது வந்து நம்ம சரி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னால சரி பண்ணிட்டோம். ஆனா ஒரிஜினாலிட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதனால வந்து ஒரிஜினல் தான் எங்களுக்கு எல்லாருமே பிடிச்சிச்சு. இது ஜஸ்ட் இப்போதைக்கு ஆல்டர்னேட்டிவா வச்சிருக்கோம். நம்ம வந்து சோஃபா வந்து துவைக்க முடியலன்னு ஒரு கவலை வந்து இருந்தது. இப்ப அந்த கவலை வந்து போயிருச்சு. ஏன்னா இது அழுக்கப்பட்டாலும் நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டு திரும்ப வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பழைய இது சோஃபாவே மாடல வேணும்னாலும் இதை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஆப்ஷனுமே இருக்கு. ஸோ அதனால வந்து கொஞ்ச நாள் வந்து இது மாதிரி இருக்கட்டும். எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தாலும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து செட் ஆகாது. சில நேரங்களில் இந்த மாதிரி கொஞ்சம் மாத்தி மாத்தி வந்தாதான் நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது என்ன பண்ணலாங்கிற யோசிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.